தொடர்ச்சியாக பழனி பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி பழனி பாபா அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு பழனி பாபா அவர்களுடைய சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருவோம். பழனி பாபா அவர்கள் தனது 17 வயதில் பொது வாழ்வில் ஈடுபட தொடங்கிவிட்டார். சிறு வயதிலிருந்தே திரு மூக்கையா தேவர் அவர்களுடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் பழனி பாபா. ஒருமுறை உசலம்பட்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து பழைய நிகழ்வுகளை பற்றி பழனி பாபாவிடம் மூக்கையா தேவர் சொல்லியிருக்கின்றார். அதன்பின் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி தந்து அந்த கல்லூரி கட்டிட செலவுக்கு முதல் தொகையாக 5 லட்சம் ரூபாய்களை கொடையாக தந்தவர் பழனி பாபா. அதுதான் தற்போது இயங்கி வரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி ஆகும். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில இது சம்பந்தமா சீமான் அவர் பேசியிருப்பாரு. கைப்பட்டு படம் எடுத்திருப்பான் ஒரு நாற்காலியில் வந்துட்டு. அந்த பழனி பாபாவுடைய இயற்பெயர் அகமது அலி. அந்த இடத்தை இன்னைக்கு கல்லூரி இருக்க இடத்தை கடந்து போகும்போது தாத்தா பழனி பாபா அண்ணன் சொல்றாங்க, பழனி இந்த இடத்துல எங்களை எல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க, நாங்கெல்லாம் இங்கதான்ப்பா கிடந்தோம், இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் கண் கலங்கி போயிட்டு அப்ப அவர் வீட்டுல போய் இதை வித்துட்டு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த இடத்தை வாங்கி தாத்தாட்ட கொடுத்து, எந்த இடத்தில் சொன்ன பாருங்க என் தம்பி கைரேகை வைக்க வச்சானோ அதே இடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கையெழுத்து போட வைப்போம் அப்படின்னு கல்லூரி கட்டி படிக்க வச்ச பெருந்தகை. எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டே வருவாரு. பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அழகா கழட்டி விட்டு போயிடுவாரு. காரணம் என்னன்னா இவரு திராவிடத்துக்கு எதிரானவராமா. நான் முத்துராமலிங்க தேவரோட பழகினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாத சகோதரர்களே, எந்த இடத்தில் மூக்கையா தேவரும் நானும் இப்படி நடந்து கொண்டு போய் கொண்டு காலையில சென்று கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்க போயிட்டு இருக்கும்போது உசிலம்பட்டியில் ஒரு இடத்தை காமிச்சு மூக்கையா தேவர் என்னிடம் சொன்னார், சாமி இந்த இடத்துல தான் நாங்க சிடிசி கிரிமினல் ட்ரைப் கண்ட்ரோல் ஆக்ட் குற்ற பரம்பரை சட்டம் வைத்திருந்த போது இந்த இடத்துல நாங்க மாடு மேய்ச்சோம், எங்க குதிங்காலாம் எடுத்துட்டு நாங்க தப்பிச்சு போயிடுவோம். இது பண்ணா நாங்க 18 வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுத்துக்கணும், மேஜரானவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை அப்படியே விலைக்கு வாங்கி நான் தான் முதலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கு அந்த காலத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 லட்சம் ரூபாய் கட்டுத்து அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தேன். அந்த கல்லூரியை கட்டி பெரியாரை கொண்டு வந்து வைத்து திறந்து எவன் 250 மார்க் வாங்குறானோ அவனுக்கு தான் நாங்க சீட், 400 மார்க் எல்லாம் வாங்குறவன் சென்ட் ஜோசப்ஸ் போ, சென்ட் ஆண்டனிஸ் போனோம். குறைந்த மார்க் வாங்குகிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் கல்லூரியை கட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு 20 வயது சகோதரி. அந்த வயதிலே கூட மனித நேயத்தோடு நடந்தோம். தனக்கு தேவையான தன்னுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வரலாறு திரிவுகள் செய்யறதுல இவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஆளா இருக்காரு. பழனி பாபா விஷயத்திலேயே பல விஷயங்கள்ல இந்த மாதிரி வாய் விட்டுருக்காரு. நம்ம அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இவர் ஜென்ரலா எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்றாருன்னா, இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வரும்ல, அதுல ஒரு டைலாக் வரும் தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும், அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. இதுதான் சீமான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அதனால பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் சொல்றதை அப்படியே முழுசா தயவு செஞ்சு யாரும் ஏத்துக்க வேணாம். கொஞ்சம் பாபாவோட பேச்சையும் கேட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். இது மட்டுமல்ல, இந்துக்களின் புனித ஸ்தலங்கள் பலவற்றுக்கு உதவியுள்ளார் பழனி பாபா. விவேகானந்தா மிஷன், சுவாமி சின்மயானந்தா மிஷன், ஞானானந்தரின் திருக்கோவில் போன்ற பல இந்து புனித ஸ்தலங்களுக்கு மண்டபம் கட்டி தந்துள்ளார் நமது புனித போராளி. பழனி பாபா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பணம் வசூலித்து ஈழத்தமிழர்களின் அகதி முகாமுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வந்துள்ளார். இதை வாய்க்கிளிய மைக் பறக்க பேசும் பல தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளும் டூப்ளிகேட் போராளிகள் பலர் இன்றும் செய்வதில்லை. இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட சமயம் கோவையில் வியாபாரம் செய்து வந்த பல சீக்கிய நண்பர்களை கலவரவாதிகள் தாக்கினர், அவர்களுடைய உடைமைகளை சூறையாடினர். அப்பொழுது பழனி பாபா அவர்களை அங்கிருந்து காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் அவர்களை தங்க வைத்து பாதுகாத்தார். இது மட்டுமல்லாமல் அவர்கள் அடைந்த நஷ்டத்தை கணக்கு செய்து வழக்கு மன்றம் அணுகி அவர்களுக்கு நஷ்டஈடும் பெற்றுத்தந்தார் பழனி பாபா. மேலும் அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதால் அவர்களுக்கு லைசன்ஸ் துப்பாக்கிகளை பெற்றுத்தந்தார் பழனி பாபா. இதனால் சீக்கிய மக்கள் பழனி பாபாவை கௌரவித்து அவருக்கு தங்கத்தில் ஒரு மெடல் அணிவித்து தங்கள் மத குருமாருக்கு செய்யும் அனைத்து மரியாதையை பழனி பாபாவுக்கு செய்தனர் சீக்கிய சகோதரர்கள். 1979 ஆண்டு
ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் ஆண்டவர் தொழில் பயிற்சி நிலையம் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் பழனி பாபா. அது முழுக்க முழுக்க ஆதி திராவிடர் மக்களுக்காகவே செய்து கொடுத்தார் பழனி பாபா. 300 மாணவர்கள் தங்கி படித்து தொழில் கற்றுக்கொள்ளும் வகையில் அதனை அமைத்த பழனி பாபா அரசிடம் எந்த ஒரு சலுகையும் பெறாமல் தன் சொந்த முயற்சியில் அதனை நடத்தி வந்தார் பழனி பாபா. மேலும் அந்த மாணவர்களிடம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுவது கூட இல்லை என கொள்கை இருந்தது பழனி பாபாவுக்கு. காரணம், தனது சேவைகளை காரணம் காட்டி தன் மதத்தை அவர்கள் மீது திணிப்பதை அருவருத்தார் பழனி பாபா. இன்று கூட பல சேவை மையங்கள் சேவை செய்வதுடன் அந்த ஏழை மக்களுக்கு மூளைச்சலவை செய்து ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களிடம் தங்கள் மத பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்யும் சம்பவம் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பல்வேறு மக்களுக்கு பல உதவி சேவைகளை செய்த பழனி பாபா ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலை செய்ததாக வரலாறு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருமுறை ஆலந்தூர் பகுதியில் பழனி பாபாவின் கார் பஞ்சரான சமயம் மான்ஃபோர்ட் பள்ளியின் தலைமையின் முக்கியமான ஒருவரான ப்ரோ மேத்யூ என்பவர் பழனி பாபாவின் கார் சரி செய்ய உதவினார். அப்பொழுது பள்ளி வளாகம் சிறிதாக உள்ளதை கவனித்த பழனி பாபா ப்ரோ மேத்யூவிடம் விஷயத்தை விசாரித்து பொருளாதார நெருக்கடி என்பதை அறிந்தார் பழனி பாபா. அதன் பின்பு நெதர்லாந்து நாட்டை தலைமையாக கொண்டு இயங்கும் பியாட்டிடியூட்ஸ் எனும் சேவை அமைப்பிடம் தொடர்பு கொண்டு பள்ளிக்கூடம் கட்ட ரூபாய் 45 லட்சம் பெற்று தந்ததுடன் சுமார் 5 ஏக்கர் நிலத்தையும் வாங்கித் தந்தார் பழனி பாபா. அந்த பள்ளிக்கூடம் இன்று கூட சிறப்பாக இயங்கி வருகிறது. சென்னையில் இயங்கி வரும் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் தொடங்குவதற்கு டென்மார்க் அரசிடம் 28 லட்சம் ரூபாய்களை உதவியாக பெற்றுத் தந்தார் பழனி பாபா. அதில் பணிபுரிந்தவர்தான் அதிமுகவைச் சேர்ந்த திரு மு தம்பிதுரை அவர்கள் மற்றும் முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும் அங்கு தங்கி படித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டை தலைமையாக கொண்டு இயங்கும் பியாட்டிடியூட்ஸ் எனும் சேவை அமைப்புடன் இணைந்து தொழுநோய்க்காரர்களுக்கு இல்லம் அமைத்துள்ளார் பழனி பாபா. அந்த சமயத்தில் அதில் சுமார் 12,000 நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வாழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சமயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் 40 லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அவர்களுக்கு பழனி பாபா பெற்றுத் தந்துள்ளார் என்பது கூடுதல் தகவல். இது மட்டுமல்லாமல் பழனி பாபா அவர்கள் சுமார் 6 அனாதை ஆசிரமங்களை நடத்தி வந்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 1978ஆம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் நேரத்தில் 78 லட்சம் ரூபாய்கள் அமைச்சர் காளிமுத்து குழந்தைவேலு முன்னிலையில் எம்ஜிஆர் அவர்களிடம் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார் பழனி பாபா. அன்றைய காலகட்டத்தில் நிவாரண நிதியாக பழனி பாபா தந்த தொகைதான் அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி 6ஆம் தேதி ஜனவரி 1978ஆம் ஆண்டு அண்ணா பத்திரிகையிலும் வந்துள்ளது. இலங்கையில் ஜே.ஆர். ஜெயவர்தனே ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் இலங்கையில் மாபெரும் இனப்போர் நடந்தது. அப்பொழுது இலங்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானது. முஸ்லிம்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதுடன் அவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. பழனி பாபா நேரடியாக இலங்கைக்கு சென்று அங்கு நடந்ததை வீடியோக்களாக பதிவு செய்து அவற்றை இஸ்லாமிய நாடுகளின் அரசர்களிடம் காண்பித்து நிலைமையை விளக்கி சுமார் 200 பில்லியன் டாலர்களை பெற்று ஜனாதிபதியாக இருந்த ஜெயவர்தனே அவர்களிடம் தந்து மாபெரும் உதவி செய்தார் பழனி பாபா. இதன் இன்றைய மதிப்பு 15 லட்சம் கோடிகளாகும். இப்படி தொடர்ந்து மாபெரும் சேவைகளை செய்த ஒரு அற்புத மனிதர்தான் அல்ஹாஜ் பழனி பாபா. இப்போ நாம குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் பழனி பாபா அவருடைய சேவை அப்படின்னு நான் சொல்ல தயாரா கிடையாது. நமக்கு கிடைச்ச தகவல்களை உங்ககிட்ட தொகுத்து பேசியிருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் பல்வேறு பழனி பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதனால பழனி பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.